வணக்கம் நண்பர்களே. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதில் கொஞ்சம் உபயோகமான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணணும். ஒரு நல்ல திரைப்படத்தை பற்றி, ஒரு நல்ல புத்தகத்தை பற்றி, ஒரு நல்ல சமையலை பற்றி, ஒரு நல்ல கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அந்த கோயில் பற்றி, இதுபோல் நல்ல சினிமாவை பார்த்தா நல்ல சினிமா பற்றி இதெல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கு டைமே கிடைக்கல. சரி, இப்போ ரீசெண்டாக ஒரு தடவை என்னோடய தோட்டத்துக்கு போனேன். ஸோ நம்ம முதல் வீடியோவை தோட்டத்தோட ஹோம் டூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னோடய தோட்டம். இது கல்பாக்கத்துக்கு பக்கத்தில் அணைக்கட்டு அப்படின்னு ஒரு வில்லேஜில் இருக்குது. இது நான் இது கொரோனாவுக்கு முன்னாடி இதை வாங்கினேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஒரு வீடு, ஒரு ஹோம் ஆஃபீஸ் எல்லாம் கட்டினேன். நிறைய மரங்கள்லாம் வைக்கணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் மரங்கள் வைக்க ஆரம்பித்தேன். அப்புறம் கொஞ்சம் செடிகள்லாமும் வச்சேன். அது இப்போ நீங்கள் பார்க்குறது மிளகு செடி. இதெல்லாம் இந்த மாயூரம் பக்கத்தில் ஏதோ செம்மனார் கோயில்னு ஒரு ஊர்லேருந்து இந்த மிளகு செடி வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் பட்டை அந்த மரம் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை அந்த இது வாங்கினேன். இதெல்லாம் மகோகனி. இப்போ நீங்கள் பார்க்குற மரம் மகோகனி. இதெல்லாம் வச்சு 3 வருஷம் ஆச்சு. மலைவேம்பு இதெல்லாம் 3 வருஷம் ஆயிடுச்சு. இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த பட்டை மரம். இதுவும் வச்சு 2-3 வருஷம் ஆச்சு. நிழலாக இருக்கிறதுனால அது நல்லா ஃபுல் க்ரோத் வரல. ஏன்னா பக்கத்தில் நிறையா மாமரம் இருக்குது, அதனால் க்ரோத்து கம்மியாக தான் இருக்குது. இது பிரிஞ்சி இலை. ஸோ இது நல்லா பிடிச்சிக்கிட்டு நல்லா மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கிராம்பு செடி வச்சேன். அதில் ஒன்று தான் நல்லா பிடிச்சிது. ஸோ இது கிராம்பு செடி. இப்போ நீங்கள் பார்க்குறது கிராம்பு செடி. அந்த இலையை மோந்து பார்த்தாலே அவ்வளோ நல்ல வாசனை வரும். கிராம்போட வாசனை நல்லா காரமான வாசனை வரும் அதில். ஸோ இதுவும் வச்சு 3 வருஷம் ஆச்சு. ஆக்சுவலாக இதில் இருக்கிற நிறைய மரங்கள் நான் வச்சது தான். நான் இந்த தோட்டம் வாங்கும்போது எனக்கு ஒரு 5 மாமரம் இருந்தது, காய்க்கிற மரம். அப்புறம் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மரம் பட்டு போச்சு. நான் கும்பகோணம் பக்கத்தில் ஒரு கிராமம். ஸோ எங்கள் ஊரில் கிராமத்தில் இருக்கிற வீடு மாதிரி ஒன்று கட்டணும், திண்ணையெல்லாம் வச்சு. இது பேர் மாப்பிள்ளை திண்ணை. அந்த காலத்தில் மாப்பிள்ளை வந்தால் மாமியார்கிட்ட வெக்கப்பட்டுட்டு வாசலில் திண்ணையில் தான் உட்காருவாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம். இது ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல். எங்கள் வீட்டில் குட்டி பசங்கள்லாம் வந்தால் இதில் தான் குளிப்பாங்க. என்னோட சின்ன பசங்கள்லாம் வந்தால் இது ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இதுலேருந்து தான் தண்ணி தோட்டத்துக்கு முழுசும் இதுலேருந்து தான் போகுது. இது இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு 33 ஏக்கர் பெரிய மாந்தோப்பு. அதில் ஒரு போர்ஷனை நான் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வாங்கினதுக்கப்புறம் நிறைய பேர் வாங்கினாங்க. நிறைய பேர் இங்கே வீடு கட்டியிருக்காங்க. எல்லாரும் ரொம்ப மாடர்ன் ஹவுஸாக கட்டியிருக்காங்க. நான் தான் என்னோட ஊர் ஞாபகமாக கும்பகோணத்தில் இருக்கிற மாதிரி ஒரு வீடு, வாசல், ஓட்டு வீடு, ஓடெல்லாம். ஆக்சுவலாக ஃபுல் ஓட்டு வீடு கட்ட முடியல என்னால். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு ஓடு கிடைக்கல. நான் ஓடுகள் கூட இந்த வீடு ரொம்ப இதுவாக கட்டியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் எக்கோ ஃப்ரெண்ட்லியான வீடு. பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு ரூஃபிங்கில் சிமெண்ட்டை குறைக்கிறதுக்காக 2 ரயில் ஓடு வச்சுட்டு அது மேலே காங்கிரீட்டை கொட்டி அந்த சீலிங் போட்டிருக்கோம். ஈவன் இந்த ரயில் ஓடு கூட புது ஓடு இல்லை, எங்கோ விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷனில் கட்டின ஓடு. அது மாதிரி இது பாத்ரூம். ஆக்சுவலாக வெளியில் தான் பாத்ரூமுக்கு கதை வச்சுருந்தேன். அப்புறம் லேடிஸ் எல்லாம் வெளியில் போய் நைட்டில் பாத்ரூம் போக பயப்படுறாங்களேன்னு வீட்டுக்குள்ளேருந்து பார்த்து வச்சுட்டேன். அது மாதிரி இங்கே உள்ள மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த மரமும் புதுசாக வெட்டின மரம் கிடையாது. எல்லாமே நான் பழசு. ஸோ கீழே ரயில் ஓடு வச்சோமேன்ட்டு மேலே அந்த குட்டி குட்டி பானை செஞ்சு கொண்டு வர சொல்லி அந்த பானையை சீலிங்கில் வச்சு அது மேலே காங்கிரீட் கொட்டி இந்த சீலிங்கை போட்டிருக்கேன். இது ஒரு சின்ன பால்கனி மாதிரி. ஆக்சுவலாக இது ஓப்பனாக வச்சுருந்தேன். புறா ரொம்ப அந்த இடத்துலாம் ரொம்ப அசிங்கப்படுத்துதுன்னு நான் ஆக்சுவலாக என் பாலிசி படி இரும்பு யூஸ் பண்ணவே கூடாது, வேறு வழி இல்லாத இரும்பு கேட் போட்டு இதை மூடி வச்சுருக்கேன் இப்போதைக்கு. இன்னும் ஃபர்தராக இதில் வேலை பண்ணணும். இது இப்போதைக்கு டெம்பரவரியாக ஒரு இதுக்கு அடைப்பு இருக்கட்டுமேன்னு க்ளோசிங்காக வச்சுருக்கேன். இல்லைன்னா அந்த புறா இங்கே இருக்கிற இடத்த நாசம் பண்ணிவிடும். இந்த டைல் கூட ஆக்சுவலாக நான் அந்த காரைக்குடி ஸ்டைல் தான் என்னோட ஃப்ளோர் டைல் கூட. ஆக்சுவலாக இது கிடைக்கல எனக்கு. ரொம்ப 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 தேடி அப்புறம் கடைசியாக யாரோ என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வாங்கி கொடுத்தாங்க. எங்கள் ஏரியா தோட்டத்தில் நிறையா ஆடு மாடு
ஆடு கிடையாது, மாடு, கோழி, நாய் அதெல்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து என் ஃப்ரெண்டோடது. ஆக்சுவலாக என்னோட மாடு இல்லை, நான் மாடு வளர்க்கலை. ஆனால் அங்கே போனால் அந்த மாடுகளோடு விளையாடிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு மாடு வளர்க்க பயம், ஏன்னா நான் அங்கே இல்லை. யாராவது மாடுக்கு ஏதாச்சும் என்ன பண்ணுறது. இதுதான் ரீசெண்டாக 3 days முன்னாடி பிறந்த கண்ணுக்குட்டி. இது ரொம்ப அழகு. 3 days முன்னாடி, இன்னும் காலை நிற்கல. அதுக்கு அது சும்மா கொஞ்சம் நேரம் விளையாடுறதுக்காக நான் கொண்டு வந்தேன். ஓகே நண்பர்களே, அடுத்ததாக ஒரு புதிய வீடியோவில் ஒரு புதிய தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.